சரியாக ஒரு 25லிருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி காற்றை மாசுபடுத்தாமல் நம்ம உயிருக்கும் அந்த அளவுக்கு சேதத்தை விளைவிக்காமல் நடந்தும் சைக்கிள்லையும் மாட்டு வண்டிலையும் நம்ம தாத்தா கொள்ளு தாத்தா முப்பாட்டன்னு எல்லாருமே பல 100 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கார் வாங்கணும், பைக் வாங்கணும், 19 வயசில் லைசன்ஸ் இருக்கணும், 25 வயசில் காரும் பைக்கும் இருந்தால் தான் ஒரு பொண்ணை சேஃபாக கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கிற அளவுக்கு அது நம்ம உயிருக்குமே ஆபத்து, காற்றை மாசுபடுத்துங்கிறத தெரிஞ்சும் அதை நோக்கி நம்ம இவால்வ் ஆகிட்டே இருக்கும். இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? அதையே சில பேர் எய்மாக ஃபிக்ஸ் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாக்ட் சுச்சுவேஷன் விவசாயத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் கடந்த ஒரு மாத காலங்களாகவே டெல்லியில், பஞ்சாப்லேருந்து, ஹரியானாவிலிருந்து ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் சேர்ந்து போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்தில் மிகப்பெரும் ஒரு போராட்டமாக சொல்லப்படுற இந்த விவசாய போராட்டத்தை ஆதரித்து உலகத்தில் இருக்க பல நாடுகள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சப்போர்ட்டுக்கு இந்திய அரசாங்கம் உள்நாட்டுக்குள்ளே ஏற்படுற விவகாரத்துக்கு வெளிநாடுகள் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாலும் சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூல முடுக்கில் இருந்தும் போராடிட்டு இருக்க அந்த விவசாயிகளுக்காக தானியங்கள் கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய பல டிஸ்ட்ரிக்ஸில் அங்கங்கே சின்ன சின்ன போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இந்த விட எதை பற்றி பார்க்க போகிறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். மொட்டை கடுதாசி மாதிரியே கொடுக்கப்பட்ட அந்த 3 சட்டங்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னங்கிறத மட்டும் பார்க்காம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் விவசாயத்தோட நிலைமை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்காக இந்த விவசாயத்தை கையில் எடுத்து இன்டர்ப்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். மூணாவதாக தான் என்னென்ன சட்டங்கள் சொல்லியிருக்காங்க, அந்த 3 சட்டங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். நாலாவதாக அந்த சட்டங்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, நன்மைகள் என்ன, அதாவது மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது, மக்களுக்கு என்னென்ன பாதகங்கள் இருக்குங்கிறத டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு காமன் கொஷின்ஸ் ஒன்று உங்களுக்கு. ஏன் இந்தியாவில் விவசாயம் எடுத்தாலே பிரச்சனை மேலே பிரச்சனை மாறிட்டு இருக்கு வருதில்லை? அதுக்கான காரணம் என்ன கேட்டால், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காத ஒரு விஷயம் தான். ஒரு சில மாநிலங்களில் தான் இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் சக்ஸஸ் ஆச்சு, பல மாநிலங்களில் சக்ஸஸ் ஆகலை. புரிகிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஒரு மல்டிப்ளெக்ஸ் கொடுற போகிறோம், 2 தியேட்டரில் 2 விதமான படம் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், நான் என் ஃப்ரெண்டு போகிறேன், என்ன பண்ணுறேன், இன்டர்மிஷன் வரைக்கும் ஒரு தியேட்டரில் படத்தை பார்த்துட்டு இன்டர்மிஷனில் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் சொல்கிறான், மச்சான் இந்த படத்தை விட அந்த படம் செம்மையாக இருக்கா, வாட அந்த படத்துக்கு போகணுன்னே நான் என்ன பண்ணிடுறேன், கூட்டம் கம்மியாக இருக்குது, கண்டுக்க மாட்டாங்க, நான் அந்த படத்துக்கு உட்காந்துக்கிறேன். இப்போ ஃபைனல் ரிசல்ட் என்ன, இந்த படத்தோட கான்செப்டும் எனக்கு தெரியாது, இந்த படத்தோட கான்செப்டும் எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு ரிவ்யூ கூட நம்ம அதை பண்ணவே முடியாது, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அதை பற்றி பேசிக்க கூட முடியாது. ஏன்னா கதையை ஒன்றும் தெரியாது, போட்ட பணம் எல்லாமே வேஸ்ட். அந்த நிலைமை தான் இப்போ இந்தியாவில் போய்கிட்டு இருக்குது. அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனில் சக்ஸஸ் ஆகி விவசாயத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருந்து இண்டஸ்ட்ரி செக்டருக்குள்ளே, சர்வீஸ் செக்டருக்குள்ளே நம்ம போயிருந்தா விவசாயத்துக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. விவசாயத்தோட நிலைமை இப்போ எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம் என்ன அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 748 டிஸ்ட்ரிக்ட் இந்தியாவில் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த 748 டிஸ்ட்ரிக்டில் 678 டிஸ்ட்ரிக்டில் இருந்து எடுக்கப்பட்ட சர்வேல தெரிய வந்திருக்கிறது என்னன்னா, 458 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான், அதாவது மாவட்டங்களில் மட்டும்தான் தேவையான அளவுக்கு விவசாயத்துக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ரிமைனிங் இருக்கிற, அதாவது மீதமுள்ள 260 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒன்று மழை பெய்யவே பெய்யாது. அப்படி பெஞ்சதுன்னா இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாருமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிற அளவுக்கு மழை பெஞ்சிடும். இது விவசாயத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த பாதிப்புடைய வேல்யூ எங்கே சேஞ்ச் ஆகும்னா, இந்தியாவோட எக்கானமியில் விவசாயத்தோட பங்கு அந்த நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த விவசாயம். இந்த காரணமாகவும், அதே சமயம் இந்த மழையே பெய்யல, சரிவர பெய்ய மாட்டேங்கிற ஒரு காரணமாகவும் ஒரு நாளைக்கு 2000 விவசாயிகள் மேலே விவசாயத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு வேறு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வேறு வேலைக்கு போய் பொழைச்சிட கூட பரவாயில்ல. என்ன நடக்குதுங்க, விவசாயத்தில் ஏற்பட்ட கடனத்தை அடைக்க முடியாமலும், ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாமலும் 2019 மட்டுமே 10,500க்கும் அதிகமான விவசாயிகள் தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறாங்க. இதுதான் இந்தியாவில் இப்போது விவசாயத்தின் நிலைமை. சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்காக இப்போ இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயத்தில், அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். 3 காரணங்கள், முக்கியமான காரணங்கள். ஃபஸ்ட்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய 138 கோடி ஜனத்தொகையில் 90 கோடி ஜனத்தொகை விவசாயம் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. விவசாயம் தான் அவங்களுடைய முழு ஆதாரமே. ஆனால் இதுக்கு வெர்சஸாக பார்த்தீங்கன்னா, சீனாவில் இருக்கக்கூடிய 141 கோடிக்கும் அதிகமான பாப்புலேஷன்ஸில் 70 கோடி மக்கள் தொகை தான் விவசாயத்தில் இருக்காங்க. அந்த 70 கோடி மக்கள் தொகையை வச்சியே உலகத்தில் சப்ளை ஆகிட்டு இருக்கக்கூடிய காய்கறிகளில் 50% காய்கறிகள் சீனாவிலிருந்து மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. இதனால் சீனாவோட எக்கானமியில் விவசாயத்தோட பங்கீடு, சீனாவோட விவசாயத்தோட பங்கீடு $1 ட்ரில்லியன் அளவுக்கு நெருங்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் 90 மக்கள் தொகை விவசாயத்தை மட்டுமே பிரதான தொழிலாக வச்சிருந்தாலும் இந்தியாவோட எக்கானமியில் 14லிருந்து 15% மட்டுமே தான் அதாவது பங்கீடு கொடுக்க முடியுது. அப்போ என்ன காரணம்? 90 கோடி மக்கள் விவசாயம் பண்றாங்க, பட் எக்கானமியில் மட்டுமே கம்மியாக இருந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு கம்மிங்கிறத சொல்றேன் நான். 2019 இந்தியாவோட எக்கானமி $2.7 ட்ரில்லியன். பட் அதில் விவசாயத்தோட பங்கீடு எவ்வளோ தெரியுமா? $500 பில்லியன் கூட இல்லை. அந்த அளவுக்கு மிக மோசமான நிலை தான் விவசாயத்தில் இப்போ போயிட்டு இருக்கு.
ஓகேவா? நிலைமை மாறி ஆகணுங்கிற ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், கொரோனா வைரஸால் இன்னைக்கு உலக நாடுகளே பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நார்மலான அளவை விட மந்தமான நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த டைமில் ஒரு நாட்டுடைய பிரதான தொழில் எதுன்னு பார்த்து அதில் பூஸ்ட் கொடுத்தோம்னா இழந்த பொருளாதாரத்தை மீட்டு எடுத்துட முடியும். அந்த வகையில் பிரதான தொழில்னு சொல்கிறது ஒரு நாட்டில் அதிகப்படியான மக்கள் எந்த தொழில் செய்கிறாங்களோ அதை தான் பிரதான தொழில் நம்ம சொல்லுவோம். அந்த வகையில் இந்தியாவோட பிரதான தொழில் எதுன்னு பார்க்கும்போது விவசாயம் 90 கோடி மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பூஸ்ட்டை கொடுத்தா கண்டிப்பாக பொருளாதாரத்தை மீட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், ஃபியூடல் சிஸ்டத்தை நீக்கணும். அதாவது விவசாயிகளுக்கும் வியாபாரிக்கும் நடுவில் யாருமே இருக்கக்கூடாது. அந்த இப்போ இடைத்தரகர்னு சொல்கிறோம், ஏஜென்ட்னு சொல்கிறோம், புரோக்கர்னு சொல்கிறோம், அந்த பிரிட்டிஷ் காலத்தில் ஜமீன்தார்னு சொல்லுவோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரெவென்யூவை வாங்கி விட்டு கொடுக்குறது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்ததெல்லாம். இந்த ஃபியூடல் சிஸ்டத்தை நீக்கணுங்கிற மூணாவது காரணம். இந்த 3 காரணங்களுடைய வெளிப்பாடு தான். இன்னொன்று எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா 2022 மோடி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது என்னன்னா, 2022 10 ரூபா விவசாயிக்கு சம்பளம் போதுன்னா அதை அப்படியே டபுள் மடங்கு 20 ரூபாய் மாற்றி காமிக்கிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இதோட இந்த காரணங்களுடைய வெளிப்பாடு தான் 3 சட்டங்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் சட்டம் மட்டும் திருத்தப்பட்ட சட்டம், ஏற்கனவே இருந்ததை திருத்தி விட்டுருக்காங்க. ரெமைனிங் இருக்க 2 சட்டமும் புதுசாக கொண்டு வரப்பட்டது. அது என்னென்ன சட்டங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம். இதில் திருத்தப்பட்ட சட்டம்னு சொன்னேன். அப்போ முன்னாடி சட்டம் எப்படி இருந்ததுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அத்தியாவசிய பொருட்கள்னு ஒரு சில தானிய வகைகள், பருப்பு வகைகள், எண்ணெய் வகைகள் சிலது இருக்குது. அன்றாடம் மக்களுக்கு தேவையான பொருட்கள், தானியங்கள், அது எல்லாமே. அதில் சில முக்கியமானதாக அத்தியாவசிய பொருட்கள்னு பட்டியல் பண்ணியிருப்பாங்க. இந்த பட்டியல் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய தேவை இந்தியாவில் இப்போ கரெக்டாக இருந்துகிட்டு இருக்கா, விலை அதிகமாகிட்டு இருக்கா, மக்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கா, ஏற்றுமதி பண்ணும்போதுமே கூட இந்த தானியத்தோட தேவை இந்தியாவில் எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு, இல்லை சடனாக விலை உயருதா இறங்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு தான் பதுக்குறாங்களா. முக்கியமான விஷயம், இந்த தானியத்தெல்லாம் பதுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் ஏற்றுமதி பண்ணுறதாலும் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த அத்தியாவசிய பொருட்கள் இருக்குல்ல, அதில் தட்டுப்பாடு இந்தியாவில் ஏற்பட்டாலே ஏற்றுமதி பண்ணுறதை தடை பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த திருத்த சட்டம் மூலிமா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அதை உடைச்சி அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் இருந்த சில தானிய வகைகளையும் எண்ணெய் வகைகளையும் நீக்கிட்டாங்க. அதில் உடனே நீக்கினதால நமக்கு அத்தியாவசியம் இல்லாமல் போயிடுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. நம்ம உயிர் வாழ்றதுக்கு அது கண்டிப்பாக தேவை. இருந்தாலும் அதுலேருந்து நீக்கினதால இல்லீகலாக பதுக்கிக்கிட்டு இருந்த தானியங்கள் எல்லாத்தையுமே இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, லீகலாக பதுக்க போகிறாங்க. இதனால் செயற்கை முறையில் ஒரு தட்டுப்பாடு ஏற்படும். அதனால யோசிச்சு பாருங்களேன், பதுக்கல் அதிகமாக ஏற்படும் போது சொசைட்டி மார்க்கெட்டில் ஒரு தட்டுப்பாடு ஏற்படும். அந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட், அந்த தானியத்தை ஒருத்தன் வெளியே கொண்டு வரானா அவன் என்ன விலை நிர்ணயிக்கிறானோ அதை தான் நாம் வாங்கி ஆகணும். இது மூலிமா செயற்கை தட்டுப்பாடு ஏற்படும். ரெண்டாவது, அதிகப்படியான விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய வரும். அதாவது நம்ம விற்கும் போது 10 ரூபாய் விற்கிறோம்னா வாங்கும் போது எத்தனை ரூபாய் விற்கும்னு தெரியாத அளவுக்கு அதிகரிக்குங்கிறது தான் இந்த சட்டம் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொரு இஷ்யூவில் என்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். அந்த முன்னாடி திருத்தறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, ஒரு தட்டுப்பாடு நடந்தாலே ஏற்றுமதியை தடை செஞ்சுருவாங்க. ஆனால் இப்போ இந்த திருத்த சட்டம் மூலம் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அப்படிலாம் நிறுத்த முடியாது, ஏற்றுமதி நடந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ ஏற்றுமதியை அதாவது தடுப்பாங்கன்னா, இந்தியாவில் மிக பெரும் ஒரு பஞ்சம் ஏற்பட்டாலோ, அந்த தானியத்து ரீதியான பஞ்சம் ஏற்பட்டாலோ, போர் சூழல் மாதிரி முடியாத ஒரு டிப்ரெஷன் இந்த இந்தியாவில் ஏற்பட்டால், இந்த கொரோனா மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டால் தான் அந்த ஏற்றுமதி, அந்த தானியத்தை ஏற்றுமதி பண்ணுறதை தடை பண்ணுவாங்களாம். அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலையும் அந்த தானியங்களை திருப்பி சேர்ப்பாங்களாம், யாரும் பதுக்கக்கூடாதுப்பான்னு அதுக்கப்புறம் சொல்லுவாங்களாம். இதெல்லாம் எதுவுமே நடக்காமல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அதிகப்படியான விலை உயரும் போது, அதாவது எந்த அளவுக்குன்னா, ஒரு தானியம், ஒரு அரிசி இருக்குன்னு வைங்களேன், அந்த அரிசியுடைய கடந்த 12 மாத விலையை விட 100% ஐ திங்க் 100% நினைக்கிறேன், 100% அதிகமாச்சுன்னா தான் அந்த ஏற்றுமதியை நாங்கள் கட்டுப்படுத்துவோம், தடுப்போம் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா விலை எப்போ அதிகமாகுதோ அப்போ தாங்க அதை கட்டுப்படுத்துவோம். தட்டுப்பாடு ஏற்பட்ட உடனே அந்த ஏற்றுமதி தடுக்க முடியாதுன்னு அரசாங்கம் சொல்லுது. இதனால் பாதிக்கப்பட போகிறது முழுக்க விவசாயிகள் மட்டும்தான். ஓகேவா? இது இருக்கக்கூடிய நல்லதுன்னு பார்த்தா, என்கிட்ட ஒரு 10 டன் உருளைக்கிழங்கு நான் பதுக்கி வச்சிருக்கேன், 1 டன் உருளைக்கிழங்கு பதுக்கி வச்சிருக்கேன்னா என்னை நோக்கி ஒரு முதலீடு வரும். அந்த இடத்துல என்னை நோக்கி பல வியாபாரிகள் வருவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், நான் சில ரேட்டை சொல்ல முடியும், அது தகுந்த மாதிரி அதை வாங்கிட்டு போக முடியும். நான் அந்த இடத்துல ரேட் சொல்கிறதுக்கான உரிமை நான் தானே கொடுத்தாகணும், அந்த உரிமை எனக்கு அங்கே இருக்கும். இது மட்டும் தான் நல்ல விஷயம். ரெண்டாவது இருக்க சட்டம் என்ன, விவசாய விளைபொருள் சட்டம், விவசாய விளைபொருள் வியாபாரம் மற்றும் வர்த்தகம். இந்த சட்டத்தை, அதாவது நான் முன்ன சொன்னது திருத்தப்பட்ட சட்டம், இது புதுசாக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு விவசாயி ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போய் தான் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்க முடியும். இதில் இருக்க குளறுபடிகள்னு பார்த்தா ரியலிட்டி லைஃபுக்கே வருவோம். நான் ஒரு பருத்தி கொட்டையை விதைச்சி அது பஞ்சாகிற வரைக்கும் நான் 10 ரூபா செலவு பண்ணியிருக்கேன்.
அந்த பஞ்சை விற்ற உடனே என் கைக்கு 20 ரூபா காசு வருது. இப்போ என் கையில் 10 ரூபா தான் ப்ராஃபிட், ரைட்டா? இப்போ இந்த 10 ரூபா என் கையில் ப்ராஃபிட். இப்போ இவங்க சொல்லியிருக்கிறது என்ன, ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு போகலாமான்னு இருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலம் கொண்டு போகிறதுக்கு தேவையான அக்காமடேஷன்ஸ் இருக்குது, தங்குறது திங்கிறதுன்னு ஏகப்பட்ட செலவு இருந்துகிட்டு இருக்குது, வண்டி வாடகை இருக்குது. இந்த செலவெல்லாம் பார்த்தா அந்த வரக்கூடிய ப்ராஃபிட்டில் 5 ரூபா தீர்ந்து போச்சு. அப்போ இருக்கிறது 5 ரூபா தான் ப்ராஃபிட். அப்படியே அதேமாதிரி ரியாலிட்டி லைஃப் கொண்டு வருவோம். நம்ம ஊர், உங்கள் ஊர், என் ஊரை வச்சுக்குவோம். ஒரு ஊரில் 10 பேர் நெற்பயிர் வச்சுருக்கிறாங்க, ஏக்கர் கணக்கு போட்டிருக்காங்க. அதில் 5 பேர் என்ன யோசிக்கிறாங்க, அரசாங்கம் இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கல, வேற ஒரு மாநிலத்துக்கு போய் விற்கலாம், அங்கே அதிகமாக விலையாக இருந்தால் வித்துட்டு வந்துருமே அப்படின்னா 5 பேர் மூட்டை கட்டிட்டு கிளம்புறாங்க, வண்டி ரெடி பண்ணிட்டு போகிறாங்க. 4 கணக்கு என்ன எங்கே இருந்து வச்சுக்கலாம், சேலத்துலேருந்து இப்போ வந்து ஹைதராபாத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்படி போக வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு விவசாயி, அதுவும் சிறு குறு விவசாயிகளை அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி பக்கத்தில் இருக்க மண்டியில் போட முடியாமல் வரக்கூடிய இடைத்தரகர்கிட்ட போட்டுட்டு ப்ராஃபிட்டை சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கோமே ஒழிய அந்த அளவுக்கு போக வாய்ப்பே இல்லை. அப்படியே போகிறாங்க. அப்படி போகிறவங்க அந்த நெல்லை விற்றுட்டு பல ப்ராஃபிட், வியாபாரம் நல்லா போச்சு, ப்ராஃபிட் அதிகமாக வருது. அந்த செய்தியை மீதம் 5 பேர் இருப்பாங்கள்ல, விவசாயிங்க நெல் போட்டவங்க, அவங்க காதல் விழுந்தா அவங்களும் அதே மாநிலத்துக்கு போய் விற்க நினைப்பாங்க. இப்படி ஒரு மாநிலத்துக்கு விளையக்கூடிய அந்த தானிய வகைகளை அடுத்த மாநிலத்துக்கு வித்துட்டோம்னா நம்ம மாநிலத்துக்கு அந்த தானிய ரீதியாக தட்டுப்பாடு ஏற்பட்டால் என்ன பண்ண முடியும்? மிகப்பெரும் ஒரு கேள்வி. நல்ல விஷயம்னா, என் மாநிலத்தில் தக்காளி ஒரு ரேட் இருக்கும், இன்னொரு மாநிலத்தில் தக்காளி வேறு ரேட் இருக்கும். அந்த வேறு ரேட்டு என் மாநிலத்தில் விற்கக்கூடிய தக்காளி ரேட்டை விட கம்மியாக இருந்தால் நான் அப்போ வாங்கிட்டு வர முடியும். அதனால் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கல. இந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ரெண்டாவதாக இன்னொன்று, ஆன்லைன் வர்த்தகம் கூட இது இருக்கிறதால நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம் இந்த கேட்டகரியில். மூணாவது இருக்கக்கூடிய சட்டம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாத ஒப்பந்தம் மற்றும் விவசாய சேவை சட்டம். இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, ஒரு விவசாயி உற்பத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கம்பெனி கூட டைப் பண்ணி அந்த கம்பெனிக்கு தேவையான விவசாய பொருட்களை விவசாயம் பண்ணி அவங்களுக்கு விற்க முடியும். அவங்களுக்கு நம்ம அறுவடை பண்ணி கொடுத்துடலாம். விலை உத்தரவாதம் பண்ணிக்கிட்ட பிறகு தான் இதெல்லாம் நடக்கும். இந்த இடத்துல தான் போராட்டம் பண்ணுறாங்க. மினிமம் ப்ரைஸ் இருக்கணும்ல, அதாவது குறைந்தபட்ச விலை இருக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. பட் அதை பற்றி நம்ம பேசுவோம் லாஸ்ட்டாக. இப்போ இந்த சினியரோ தான் இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்ன இதில் குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, விவசாயி அப்படிங்கிற ஒருத்தவங்க வரும்போது கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க இருப்பாங்களா, அந்த டைமில் கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களுக்கு நாம் எல்லாம் ஒரு ஆப்ஷனாக மாறிடுவோம். ஏன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கிறோம், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வருது, நம்ம எல்லாம் ஆப்ஷன் தான் இங்கே. அப்போ 10 ஏக்கர் இருக்கக்கூடிய வியாபாரி கூட நம்ம டைப் வச்சுக்கலாமா, 5 ஏக்கருக்கு இருக்கக்கூடிய வியாபாரி நம்ம டைப் வச்சுன்னு பார்க்கும்போது 10 ஏக்கர் வியாபாரி தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அப்போது 5 ஏக்கருக்கு கீழே உள்ள விவசாயிகளோட நிலைமை என்ன ஆகுறது? இந்தியாவில் 85% அதிகமான மக்கள்கிட்ட, விவசாயிகிட்ட 5 ஏக்கர் நிலத்தை தான் சொந்தமாக வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த 5% கீழே 5 ஏக்கர் கீழே வச்சுக்கிறது ஒரு காரணம் என்னால் சொல்ல முடியும். சந்ததி வழித்தொடர்கள் தாங்க காரணம். தாத்தா கிட்ட 50 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கும். 50 ஏக்கர் இருக்குன்னா தாத்தாவுக்கு 2 பசங்கும் போது அது 25 மாறும். அந்த பசங்களுக்கு பசங்கும் போது 25 12 மாறும். இதே மாதிரி மாறி மாறி தான் ஒரு நபருக்கு 1 ஏக்கர் 1.5 ஏக்கர்னு வந்து நிற்கும். இதனால் இங்கே நடக்கிறது என்ன? பாப்புலேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த பாப்புலேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஏக்கர் கணக்கு மட்டும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது மிகப்பெரும் ஒரு பிரச்சனைன்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த இந்தியாவை முழுக்கவே சொல்லலாம். இந்த நிலைமைக்கு மாறும்போது அந்த சிறு குறு விவசாயிகளோட நிலைமை என்ன ஆகிறது? ஒன்று. ரெண்டாவது குளறுபடி இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு குவான்டிட்டி கொடுப்பீங்க, அந்த குவான்டிட்டியில் இன்கேஸ் எங்களால் கொண்டு வர முடியலங்க பட்சத்தில் அதை ஏற்றுக்குவீங்களா? அப்படி ஏற்றுக்கலைன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? இப்போ ஒரு கேள்வி வரும், அதில் அப்புறம் ஏற்றுக்காமல் இருப்பாங்கன்னு கேட்கலாம். பட் ஏற்கனவே ஒரு டைம் நடந்திருக்கு. அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரு கம்பெனி நார்த்தில் நடந்தது. ஒரு கம்பெனி ஒரு மாநிலத்துக்கு உட்பட்ட விவசாயிகள்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட், நீ வந்து எனக்கு இது பண்ணி கொடு, உனக்கு அமௌண்ட் தந்துடுறேன், உனக்கு அறுவடை அடிக்கும் போது உனக்கு செட்டில் பண்ணிடுறேன்ற ஒரு கான்ட்ராக்ட். பட் அங்கே என்ன ஆகுது, அந்த எதிர்பார்த்த சைஸ் குவான்டிட்டியில் வராததால் அந்த உருளைக்கிழங்கு அதை வாங்கவே இல்லை அவங்க. அதனால் எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருவோம். அந்த மாதிரி இப்போ ஏற்பட்டால் என்ன பண்ண முடியும்? மூணாவது குளறுபடி இதில் என்ன இருக்குன்னா, இயற்கை பேரிடுற டைமில் பயிர் பண்ணப்பட்ட எல்லா பயிருமே அழிஞ்சு போச்சு, வெள்ளத்தில் வெள்ளம் அரிச்சு போச்சுன்னா நிவாரணம் தர முடியுமா தனியார்? இப்போ ரீசனாக இருந்த அந்த 2 புயலாலே கவர்மெண்ட் நிவாரணம் தர முடியல, இன்னும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். தனியார் தர முடியுமா அப்படிங்கிற மூணாவது கேள்வி. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அதே மாதிரில ஒரு மாநிலத்தை சேர்ந்த விவசாயி குடும்பத்து மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேஸ்னால், நாங்கள் ப்ளூ பிரிண்ட் பண்ணி வச்ச அந்த தானியத்து போலவே அந்த தானியோட குவான்டிட்டி அச்சு பிசுறாமல் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் எப்படி திரும்ப முடிஞ்சுது? இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மூலியமாக தான் இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த மாதிரி இப்போ இந்த சிஸ்டம் மூலிமா, இந்த சட்டம் மூலிமா ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியை ஒரு சின்ன விவசாயி எதுக்குறாங்கன்னு வைங்க,
ஒரு கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கான தைரியம் அப்படிங்கிறது எக்கானமி அந்த சிறு குறு தொழிலாளிகள்கிட்ட இருக்குமா? ஏன்னா 85% 5 ஏக்கர் கீழே உள்ளவங்க தான் இருக்காங்க. அப்படி அத்தனை 85% மக்களுக்குமே அந்த எக்கனாமிக் ரீதியாக ஒரு உதவி கிடைக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட 90 நாள் நெல் பயிரை வளர்த்து அறுவடை பண்ணி கொடுக்குறேன். திடீர்னு ஏகப்பட்ட நெல் பயிரங்க நெல் விற்கிறவங்க வரும்போது விலை கம்மியாயிடும். அது எந்த அளவுக்கு விலை கம்மியாகணுங்கிறத ஒரு நிர்ணயம் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன், சும்மா 10 ரூபாய் விற்க முடியுமா? விற்க முடியாது இல்லை. அதுதான் கவர்மெண்ட் என்ன பண்ணோம், நீ வந்து இதுக்கு நீ 10 ரூபா வந்தால் தான் ப்ராஃபிட் கிடையாது தானியத்துக்கு, நான் 13 ரூபாய்க்கு உனக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் தரேன், 13 ரூபாய்க்கு மேலே தான் வாங்கணும், 13 ரூபாய்க்கு கீழே வாங்கவே கூடாதுங்கிற நிர்ணயம் ஒன்று இருந்தது முன்ன சட்டத்தில். இப்போ இருக்க ஒரு சட்டத்தில் அது இருக்குன்றாங்க. பட் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் சொல்லும்போது சொல்ல மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட். இது மிகப்பெரும் ஒரு குழப்பம் வியாபாரிகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்போ தனியார் கைக்கு போயிட்டோம் நாங்கள் அப்படின்னா, ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு பண்ணுற அந்த விவசாய பொருளுக்கு 10 ரூபா வந்தால் தான் ப்ராஃபிட்னு கிடைக்கும். ஆனால் அந்த விவசாய பொருளை விற்கும் போது 10 ரூபா வாங்க மாட்டோம், குவான்டிட்டி கம்மின்னு சொல்லிட்டா எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகிறது அப்படிங்கிற மிகப்பெரும் ஒரு கேள்வி இந்த சட்டம் மூலிமா. ஃபைனலாக இந்த சட்டத்தில் நான் சொல்ல வருது என்னன்னா, மக்களுக்கு இந்த சட்டம் முழுக்க பாதகமாக தான் அமையும். என்ன ஒரு நல்ல விஷயம், ஒரு கார்பரேட் கம்பெனி கூட டைரெக்டாக கான்டாக்ட் வச்சுக்க முடியும், அவ்வளோதான். இது முழுக்க கார்பரேட் கம்பெனிக்கு தான் சாதகமாக அமையும். இந்த 3 சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்னங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதில் நிறைகள் என்னங்கிறத சொல்லியிருக்கேன், குறைபாடுகள் என்னங்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இப்போ நான் சொல்லியிருக்கேன், யோசிங்க. ஃபைனலாக ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். விவசாயம் அப்படிங்கிறத நம்ம ஊக்குவிச்சு ஆகணும். அது ஒரு சின்ன ஒப்பீனியன் என்னதை நான் சொல்கிறேன். இப்போ 10ல் 5 பசங்களோட பேர் என்ன தெரியுமா? ரொம்ப படிச்சிருக்கணும், காரு பைக்கு பங்களா சொகுசான தாண்டா மற்ற இப்போ பொண்ணே தராங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க. என் ஃப்ரெண்ட்ஸு என் சர்க்கிள்லேயே என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த நிலைமை மாறணும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் நான் பொண்ணு தருவேன்னு எப்போ அப்பா அம்மா எழுந்து வராங்களோ அப்போ தாங்க விவசாயத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ரொம்ப பெரிய விஷயம் இது கிடையாது. நான் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவோம், கார் இருக்கணும், பைக் இருக்கணும், சொகுசான பங்களா இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் பொண்ணை கொடுப்போம். சொகுசா அப்போ சந்தோஷமாக வாழுங்கிறது நினைப்போம் இல்லையா? அது நம்மளோட உயிருக்குமே ஆபத்து, காற்றையுமே மாசுபடுத்தும் அந்த காரும் பைக்கும். அதை நம்ம எதிர்பார்க்க வேணாம்னு சொல்லலை. அதை எதிர்பார்க்குற டைமில் ஒரு கம்பெனிக்கு ப்ரொமோஷன்ஸாக இருக்கிற டைமில் என்ன பண்ணலாம், நம்ம இதையும் வைக்கலாம். ஃபார்மர் பண்ணுறிய நீ, ஒரு ஃபார்மராக நீ உன்னை பொண்ணு கொடுப்பண்டான்னு முன் துவந்து வந்தா. ஏன்னா ஏகப்பட்ட மக்களுக்கு அவன் தாங்க சாப்பாடு போடுறான், விவசாயத்தை சாப்பாடு போட்டுருக்காங்க. அந்த முறையில் எழுந்து வந்தால் கண்டிப்பாக விவசாயத்தில் மிகப்பெரும் ஒரு மாற்றம் ஏற்படும், முக்கியத்துவம் ஏற்படும். அந்த முக்கியத்துவம் ஏற்பட்டாலே போதும் இந்தியன் எக்கானமி எங்கேயோ உயரும். இப்போ எதுக்காக போராடிட்டு இருக்கிறோமோ அது மிகப்பெரும் அளவில் சக்ஸஸ் அடையும். இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன், நான் இவ்வளோ விஷயங்கள் சொன்னதில் உங்களோட ஒப்பீனியன் எதனா ஒன்று இருந்தது, நீ தப்பாக சொல்லியிருக்க, இல்லை நீ இதை கரெக்டாக சொல்லியிருக்க, இந்த விஷயத்தை விட்டுட்டு அப்படின்னு எதனா ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வில் ஜூம் பேக். மறக்காமல் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.